ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதோஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பெருமாள் கோயில் புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் எடுத்து இதில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். புளி எந்த அளவுக்கு நம்ம திக்காக கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும். நமக்கு கேஸும் மிச்சமாகும். ஸோ புளியை எந்த அளவுக்கு நம்ம திக்காக கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. புளியோட பச்சை ஸ்மெல்லாம் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. புளிக்குழம்பு பார்க்கும் போதே தெரியும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு திக்காக இருக்க குழம்பு அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சைடில் பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு புளிக்குழம்புக்கான பொடியையும் பருப்பும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பருப்பு வறுத்துக்கலாம். முதல்ல ஒரு சின்ன வாணல் வச்சுட்டு ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். 15 வரமிளகாய் எடுத்து ஒரு சின்ன வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுப்படணும்னு இல்லை, புஷ்ஷுன்னு வந்தால் போதும். அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனையை கொடுக்கும் அந்த புளி சாதத்துக்கு. அதுக்கப்புறம் 50 மல்லி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போல்லாம் புளி சாதம் செய்கிறோமோ அப்போல்லாம் இதை ஒரு 1 or 2 ஸ்பூன் நம்ம சேர்த்து கலந்துக்கிட்டோன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்கும் போதே தெரியுது நல்லா கொரன்னு இருக்குது. இப்போ சாதம் வடிச்சிட்டு இந்த புளிக்குழம்பு, இந்த பவுடர், அப்புறம் அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துட்டா கோயில் ஸ்டைல் புளி சாதம் ரெடி ஆகிடும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.